பிரம்மாண்டமான படங்களுக்கு பெயர் போனவர் இயக்குனர் சங்கர். எந்திரன் படம் மூலயமா அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சார். எந்திரன் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் கதை திருட்டு புகார் கூறியிருந்தார். தான் 2007 எழுதிய ஜிகாபா என்ற கதையை காப்பி அடித்து 2010 சங்கர் எந்திரன் படத்தை எடுத்திருக்கிறதாக எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு செஞ்சுருந்தார். இதை பற்றி அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்துச்சு. அமலாக்கத்துறை விசாரணையில் எந்திரன் படம் 290 கோடி வசூலாக இருக்கிறதாகவும் படத்தில் சங்கர் 11.5 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. மேலும் விசாரணையில் எந்திரன் கதை திருட்டு கதைன்னு உறுதியாயிருக்கிறதாகவும் இது திட்டமிட்ட குற்றமாக கருதப்படுறதாகவும் இடி மூலயமா சொத்துக்களை முடக்கவும் உத்தரவிட்டிருக்கு நீதிமன்றம். மேலும் நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வருது. தற்போது சுமார் 10.5 கோடி மதிப்புள்ள 3 அசையா சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கியிருக்காங்க நம்ம இடி. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.